ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க கார்டன் சைடு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி வந்து நம்ம போய் பார்க்கலாம் கார்டன் எப்படி இருக்குன்னே தெரியல. ஹாஸ்பிட்டலேருந்து வந்த நாள்லேருந்து போகவே இல்லை. இன்றைக்கி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கார்டன் எவ்வளோ நாஸ்தியாக இருக்குன்னு பாருங்கள். அங்கங்கே மட்டை விழுந்து செஞ்சு நெல்லிக்காயெலாம் நிறைய காய்ச்சி வந்தது. இப்போ பூரா தண்ணி விடாமல் கொஞ்சம் கொஞ்சம் வறண்டு போயிருக்குது. மாதுளையெல்லாம் பாருங்கள், குட்டி குட்டிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியுதா, குட்டி குட்டிலே வந்து பார்த்திங்கன்னா காயாக அப்படியே காஞ்சி போச்சு. உள்ளே போய் பார்க்கலாம். பூராமே காஞ்சி போய் கிடக்குது. பூரா மட்டையெல்லாம் விழுந்தாங்க பாருங்கள். மாதுளம்பழ செடியெல்லாம் போட்டு அமுக்கி போட்டு கிடக்குது. நம்ம இந்த சைடு கொஞ்ச நாள் வரவே இல்லை இல்லையா, அதனால் வந்து மாதுளையெல்லாம் பாருங்கள் நல்லா பூ பூத்துருக்குது. இந்த நேரத்தில் வந்து மட்டை விழுந்து போய் அமுக்கி போட்டிருக்கிறது பாருங்கள். பாருங்கள் நல்லா பூ பூத்து வர்ற நேரத்தில் போய் மட்டை விழுந்து மாதுளம் செடி வந்து பூரா அமுங்கி போச்சு. பூரா அந்த காற்றுக்கு வந்து மட்டையெல்லாம் அப்படியே விழுகுது. சரி, ஓகே, அப்படியே வந்துடும். கருவேப்பிலை பாருங்கள். ஐயோ, கருவேப்பிலையில் போட்டு மட்டை போட்டு விழுந்து அமுங்கி கிடக்குது. இது நம்ம கொஞ்ச நாள் இல்லைன்னா அப்படி தான் பாவம். இந்த செடிகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாஞ்சு போச்சு. கருவேப்பிலை செடி பாருங்கள் அப்படியே சாஞ்சு போச்சு மட்டை விழுந்ததுனால. அடுத்து எது எப்படி இருக்குன்னே தெரியல. இந்த சைடு வரவே முடியல நம்மளால். வீட்டுக்குள்ளேயே வீட்டு வேலை. இங்கே பாருங்கள், மாதுளை சீத்தாப்பழம்லாம் பார்த்திங்களா அப்படியே பிஞ்சிலே அப்படியே காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி இல்லாத காரணத்தினால செம்பருத்தி செடி எல்லாமே காஞ்சி போச்சு. அப்புறம் எப்படி கிடக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே ஒரே நாஸ்தியாக இருக்குது. இந்த சைடு வந்தாலே பயமாக இருக்குது. ஏன்னா குப்பை கூலமாக இருக்கு இல்லையா, அதனால் ஏதாவது பாம்பு எதுவும் இருக்குமோ அப்படிங்கிற பயம். இது எங்களோட பைக்கு, பழைய பைக் எப்படி கிடக்குன்னு பாருங்கள். பூரா ஒற்றை அடைஞ்சு போய் சுசுக்கி வண்டி ஒற்றை அடைஞ்சு போய் அப்படியே கிடக்குது. அப்புறம் நெல்லிக்காய் மரம், பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதோட மரம் ஆனால் இன்னும் காய்க்கவே இல்லை. பரவாயில்ல, இது ஓரளவு வாடாமல் இருக்குது. அப்புறம் மாமரம் பாருங்கள், மாமரம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை பாருங்கள் அழகாக வந்திருக்காங்க. அங்கே ஒரு கருவேப்பிலை பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நல்லா பெருசாக வளர்ந்து வரட்டும் சொல்லிட்டு வச்சுருந்தோம். ஆனால் லேசாக ஏதோ பட்டு கொஞ்சம் லேசாக சாஞ்சி போய் கிடக்குது பாருங்கள். எப்படி சாஞ்சிருக்கு பாருங்கள். நல்லா மேலே நல்லா நிமித்தி வைக்கணும். அப்புறம் இந்த வாழையெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வாழைக்காயெல்லாம் எடுத்துட்டோம், வாழைப்பழம்லாம் எடுத்துட்டோம். சும்மா இலைக்காண்டி வச்சுருக்குறோம் ஒரு இது. அப்புறம் பாருங்கள் எலுமிச்சை பாருங்கள். எலுமிச்சை இந்த செடி வச்சு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சுங்க. 4 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இலையாக வருஷத்துக்கு 2-3 இலை விடுதுன்னு நினைக்கிறேன். வரமாட்டிக்கு. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா வீடு இடித்த மண்ணை கொட்டியிருக்கிறோம், கார மண். அதனால் வரமாட்டிக்கு. செம்மண் களிமண் போட்டால் நல்லா வரும். காரையாங்கட்டி வந்து சரியாக வரமாட்டேங்குது. அதனால தான் இந்த சப்போட்டா மரம்லாம் வச்சு ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சுங்க, நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே வந்திருக்கிறத பார்த்து பூனை இங்கே வந்துட்டாங்க. என்ன வேணும் உனக்கு? இவங்கள தான் அந்த பெரிய ஜிஞ்சர் இருக்குல்ல, அவங்க விரட்டி விட்றாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு போட்ட குட்டி தான் இது. இதை இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே வர விடாமல் அந்த ஜிஞ்சர் வந்து விரட்டிடுது. அதனால் வீட்டுக்குள்ளவே இவங்க வர முடியல. வா வீட்டுக்கு வா, வாத்தங்கோ வீட்டுக்கு வர்றியா? வா போவோம் வா. எனக்கு முன்னாடி ஓடுது பாருங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு. ஏன்னா அதுக்கு பயம். அந்த ஜிஞ்சர் வந்து விரட்டி விட்டுட்டு வா உள்ளே வா. அது போட்ட குட்டி இப்போ அது 4வது தடவை, இது போன தடவை போட்ட குட்டி. அது இப்போ 4வது தடவை குட்டி போட்டோன்னே இந்த குட்டியை வந்து வேணாங்கிற மாதிரி அதை அவாய்ட் பண்ணுது. வா வா வா. பாவம் சாப்பிடாமலே கிடந்து கொஞ்சம் மெலிஞ்சிட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறப்ப ஏதோ சாப்பாடு போடுவோம். இப்போ இந்த பெரிய ஜிஞ்சர் வந்து இந்த பூனையை வீட்டுக்குள்ளே விடுறதில்ல, வந்தாலே வந்து விரட்டி விட்டுருது.
அதனால் வந்து இவங்க வரமாட்டேங்கிறாங்க. கார்டன்லாம் ரொம்ப நாஸ்தியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதை ஒரு நாள் வந்து நம்ம வந்து நல்லா வந்து ஆளை விட்டு நல்லா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சா தான் அந்த சைடு வர்றதுக்கே பயம் இல்லாமல் வர முடியும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோத்தையும் எப்படி க்ளீன் பண்ணுறது? ஓடியா தங்கம், ஓடியா ஓடியா ஓடியா. ஓடியா. பார்த்தீங்களா கார்டன் சைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு 2 நாள் விட்டு க்ளீன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கார்டன் ஸ்டெப்மா. ஓடியாப்பா. இந்தா இந்தா சாப்பிடு. அந்த ஜிஞ்சருக்கு பயந்துக்கிட்டு இந்த பூனை வந்து வரமாட்டேங்குது. ஏன்னா ஜிஞ்சர் வந்து இது வந்து என்ன செய்யுதுன்னா விரட்டி விட்டுருது. அதனால் அதுக்கு பயந்துட்டு வரமாட்டேங்குது. பாருங்கள், சாப்பாடு வச்சுருக்கிறேன், அது எங்கே நின்று பார்க்குது பாருங்கள். ஓடியா வா. வந்து அவருக்கு வந்து பயம், ஜிஞ்சர் உள்ளே இருக்குமோ, நம்மளை வந்து விரட்டிடுமோ அப்படின்னு பயம். அங்கேருந்து பார்த்துட்டு வா, இங்கே வா, இதோ சாப்பிடு வா. சாப்பிட்ணுன்னு ஆசை, ஆனால் ஜிஞ்சர் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு போயிடுச்சு. சரி ஓகே, வேறு வந்து சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கார்டன் சைடு போனோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இந்த ஒரு மாத காலமாகவே நம்ம கார்டன் சைடு போகல. அதனாலே வந்து ரொம்ப நாஸ்தியாக இருக்குது. இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன். துளசி, ஓமச்செடிலாம் நல்லா வந்துட்டு இருந்தது. இதெல்லாம் பாருங்கள் பூராமே போச்சு. இப்போ வந்து தான் கொஞ்சம் வந்து தண்ணி விட்றேன், ஆனால் துளசிலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, காஞ்சி போச்சு. ஓமச்செடியாவது வரும். இப்படி கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் இல்லைன்னா உடனே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியேவும் குப்பையாக ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கொய்யா. நாங்கள் இல்லாதனால நல்லா நிறைய காயெல்லாம் இருந்துச்சு, எல்லாமே பறிச்சிட்டாங்க போல் இருக்குது. நம்மளுக்கு இந்த காம்பவுண்ட் சவுத்துக்கு பின்னாடி அப்படியே ஸ்கூலு, இதுக்கு பின்னாடி அப்படியே ஸ்கூலு, எல்லாம் பறிச்சிட்டாங்க. இந்த ஸ்கூல் பசங்க வந்து விட்டு வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் பறிச்சிருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் காய வச்சு ஒன்றும் இல்லாமல் போச்சு. காய வச்சுட்டு போனோம், அது மழைக்கு வெயிலுக்கு நனைஞ்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அவ்வளோதான், அதெல்லாம் வேஸ்ட்டு. சமையலுக்குமே யூஸ் பண்ண முடியாது, நம்ம தலைக்குமே யூஸ் பண்ண முடியாது, அந்த அளவு ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் நம்ம ஆஸ்பத்திரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து கவனிக்காமல் விட்டதுனால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், மரம் செடி கொடிகள் எல்லாமே காஞ்சி போய் நம்மளுக்கு எவ்வளோ வேஸ்ட்டுன்னு பாருங்கள். தேங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா மழைக்கு வெயிலுக்கு நனைஞ்சி அழுகி போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் எரிக்கிறதுக்கு தான் யாராவது கேட்டாங்கன்னா எரிக்கிறதுக்கு தான் கொடுத்துருவோம். அதுதான் ஒரு வேலை வந்து ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு நிறைய நஷ்டங்கள் வரும். என்ன பண்ணுறது, பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கார்டன் காட்டியிருக்கிறேன். எல்லாம் ஒரு நாள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கார்டன் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கார்டனை வந்து நீட்டாக்கி இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்து நிறையா வாழையெல்லாம் வைக்கணும்னு சொல்லி நினச்சிட்ருக்குறோம். அதெல்லாம் இன்றைக்கி ஆள் கிடைக்கணும். நம்மளும் ஆள் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம விட்டு வந்துட முடியாது. ஆள் கூடயே இருந்தால் தான் அவங்களும் வேலை பார்ப்பாங்க. என்றைக்கு நடக்குதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.